சொந்த பந்தங்களுடன் தித்திக்கும் தீபாவளியை அடையார் ஆனந்த பவனின் வகை வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுடன் கொண்டாடுங்கள். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் படுகுசியில் இருக்காங்க. ஏன் அவங்க மேல உள்ள கேஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அது கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. கொடி பறக்குதான்னு பார்க்க சொல்றாங்க. அதிமுக கூட்டத்துல பார்த்தா அவங்க கொடி இல்ல, தாவேகா கொடி பறந்ததுக்கு பாத்தீங்களா, அடுத்த ஆட்சியை நாங்க பிடிக்க போறோம்னு ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அதுதான் எப்படி இருந்த கட்சி எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க பாருங்க. ஆமா, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் திமுக அதிமுக எதிரி திமுகல கண்ணை பார்த்தே பேச பயப்படுவாங்க. எதுக்கு அம்மா அவங்க கண்ணை பார்த்தா கூச்சுக்கிட்டு நம்மள இப்போ பதவியிலும் தூக்கி அடிச்சிருவாங்கன்னு பயப்படுவாங்க. பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க, எந்த கட்சியை பத்தி கருத்து தெரிவிக்க மாட்டாங்க. இப்ப பார்த்தா என்னன்னா, நிறைய பேர் கருத்து சொல்றது ஓகே, ஜனநாயக அடிப்படையில கொடுக்கலாம். இப்ப தாவேகா உள்ள வந்துட்டாங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுவும் ஆனா மண்டையில இருக்க கொண்டைய மறந்துடுறாங்க. அதிமுக டிஷர்ட் போட்டு பாதி பேர் தாவேகா கொடியை ஆட்டிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து முன்னாடி அதிமுகல இருந்தாங்க, இப்ப விஜய்னால தாவேகா போனாங்க, இப்ப தாவேகா வந்துடுவாங்க அப்படிங்கறதுனால அதிமுக தாவேகா இணைஞ்சு வந்து இது பண்றாங்க. ஐயோ, நீங்க சொல்றது பார்த்தா கூட்டணி மாதிரி இல்ல, கட்சியே கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிடுவாரு விஜய்ங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, செல்லூர் ராஜு புது விளக்கம் கொடுத்துருக்காரு. தாவேகா கூடிய ஆட்டம் வந்து அதிமுக நீ குற்றச்சாட்டு வைக்கிறீல்ல? நான் வைக்கல, அதுல அந்த டிஷர்ட் அப்படி போட்டிருந்தாங்க, அதைத்தான் சொல்றேன். திமுக அப்படித்தானே வைக்கிறாங்க. அது என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுடைய ஆட்கள் அதிமுக கூடயே பிடிக்கவும் மாட்டாங்க. இது செல்லூர் ராஜு சொல்றாரா? செல்லூர் ராஜு சொல்றாரு. என்னங்க அப்புறம் எப்படிங்க தாவேகா கொடியை பிடிப்பாங்க? தாவேகா கொடியை பிடிப்பாங்கன்னா யார் பிடிப்பா? தாவேகாரன் தான் பிடிப்பாங்க. இப்ப தாவேகாரன் தான் வாலண்டியர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இதுல இருந்தே நாங்க ஆள் செட் பண்ணல, நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அது என்ன அதிமுக கொடியே பிடிக்க மாட்டாங்கன்னா என்ன சொல்ல வர்றாரு? இதெல்லாம் ஒரு கட்சியாங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு. அவரு உண்மையை சொல்றாரு. அவரு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஆமா, ஆனா வந்து அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர் வந்து இப்போ தாவேகா கூட்டணி வருது வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வந்தா பாஜக நிச்சயம் கலட்டி விட்டுருவாரு. சரி, விஜய் எதுக்கு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? எங்க தலைமையில தானே கூட்டணி ஆட்சி அமையும்லாம் பேசினாரு. அப்ப எடப்பாடி வந்து விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டு போற அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிடுச்சான்லாம் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட திரும்பவும் அதுதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, வதந்தி பரப்பிட்டு இருக்காரு எடப்பாடி. அப்படிலாம் வரமாட்டாங்க தாவேக்கா, ஏன்னா அவங்க கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்லும் போது இந்த கூட்டணிக்குள்ள எப்படி வருவாங்க? சரி, அப்படி வந்தா கலட்டி விட்டுருவாரா? கலட்டி விட்டுட்டா எடப்பாடியை யாருமே நம்ப மாட்டாங்க, கூட்டணிக்கு வர்றதுக்கே எந்த கட்சியும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்றாருன்னா தேர் என்ன சொல்றாருன்னா, இன்கேஸ் விஜய் வராருன்னா பிஜேபி உறுதியா கலட்டி விட்டுருவாரு. அதான் எடப்பாடி வந்து நம்பிக்கை துரோகி தான். இன்னொன்னு, அந்த தாவேகா கூடிய ஆட்டினது அதிமுககாரங்க தான், அதை செட் பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறாரு அவர் சொல்றாரு. ஆனா அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கழட்டி விட்டுருவாருங்கிறது. ஏன்னா அவங்க குடும்பத்துல பல பேர் வந்து கழட்டி விடப்பட்டிருக்காங்க. வாங்கின அடி அப்படி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட. ஓகே, இது ஒரு மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு அதிமுக தாவேகா கூட்டணி. ஏன்னா அதிமுக குஷியா இருந்தா கூட தாவேகாரங்க இது வரைக்கும் இருக்கீங்கிறதே தெரியல. என்னன்னதெல்லாம் கடைசியில கரூர்ல பார்த்ததுதான். ஆமா, அப்புறம் எங்க போனாருன்னே தெரியல. நிர்மல்குமார் தெரியல. இப்ப வந்திருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரா. அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வீடுகள்லாம் ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா 14 நாள் துக்கம் கடைபிடிப்போம். அது மாதிரிதான் நம்ம குடும்பத்துல 41 பேரை இழந்துட்டதுனால 16 நாட்கள் துக்கம் அனுசரிக்கிறோம். இப்ப 14 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 16வது நாள் முடிஞ்சோன்னா நாங்க உண்மைகளை பேசுவோம், அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. இடையில அந்த கூடைப்பந்து இதுக்கெல்லாம் போனார்ல. ஆமா, துக்கம் அனுசரிக்கிறப்ப யாராவது வீட்டுல விளையாட்டு போட்டிகள்லாம் கலந்துப்பாங்களா? விளையாட்டு போட்டியை போய் தொடங்கி வைப்பாங்களா? அதெல்லாம் தெரியல நமக்கு. பட் ஆனா என்ன பேசணும்னே தெரியாம பேசுற மாதிரிதான் நமக்கு வந்து தெரியுது. சரி, உண்மையை பேசுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல உண்மையை சொல்லலையா? இதாக காத்துக்கிட்டு இருந்தாரா 14 நாள் முடியணும்னு ஆதவ் அர்ஜுனா? ஆமா, அதுக்கும் சொல்றாரு. நாங்க அதுக்குதான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், எங்க மேல நிறைய அவதூறு பரப்பிட்டாங்க, இப்ப நீதிமன்றம் உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பட் இவராது பேசுறாரு. என்ன ஆனந்த், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே வேற தெரியல. விஜயே காணமே, அப்புறம் தானே என்ன ஆனந்த். விஜய் தான் இப்ப நாலாம் நாளைக்கு கரூர் போவாங்கலாம் சொல்றாங்க. டிஜிபி ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டாங்க, நீங்க எஸ்பி ஆபீஸ்லயே போய் வாங்கிக்கோங்கலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு நடுவில் விஜய் நிறைய கண்டிஷன் போட்டதாகவும் வந்து தகவலாம் கூட வெளியாகிட்டு இருக்கு. ஆமா, போலீஸ் தரப்புலையும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம். ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னு 205 பேருக்கு மட்டும் சீட் கொடுத்து அனுமதிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ ஒரு திருமண மண்டபத்துல தான் நடத்த போறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஆமா, பத்திரிகையாளர் அனுமதிக்க கூடாதான். ஏன்னா நிச்சயமா அந்த குடும்ப உறுப்பினர்கள் விஜயை கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் வெளியில வந்துடக்கூடாதுல்ல. சினிமாக்காரங்களுக்கு எப்பயுமே யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டா பிடிக்கவே பிடிக்காது.
அது வந்து வெளியே வந்துருச்சுன்னா அவரோட இமேஜ் பெருசா டேமேஜ் ஆகும் நினைப்பாரு அவரு. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் போய் நேர்ல போய் கேட்கல. கேட்டா வீடியோ காலில் பேசணும் பாருங்கன்னா தான் சொல்றாங்க. அப்ப நேர்ல போய் விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு. எடப்பாடி வெர்சஸ் உதயநிதி அது வந்து தீவிரமா வார்த்தை மோதல் வந்து போயிட்டு இருக்கு. அது ஒரு எல்லையை தாண்டி கூட போகுது அப்படின்னு சொல்லலாம். இவர் ஏற்கனவே எல்லா கால்களையும் பார்த்தவர் எடப்பாடி. இவர் வந்து பாஜகவில் உள்வாடகைக்கு விட்டுருக்காரு அதிமுகவை அப்படின்னு சொல்லி உதயநிதி வந்து எடப்பாடியை விமர்சிச்சிருந்தாரு. அதுக்கு எடப்பாடி வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கருணாநிதி குடும்பம் என்ன அரச குடும்பமா, அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா என்ன இந்த பதவியெல்லாம்? உதயநிதி வந்து அவரோட தகுதி வாரிசுங்கிறத தாண்டி அவருக்கு எந்த உழைப்பும் இல்லை, தகுதியும் இல்லை. பால்டாயில்லாம் நம்மளை பத்தி பேசுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு இன்னொரு பதில் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் உதயநிதி அடுத்த கூட்டத்துல. ஓகே, அரசியல் விமர்சனங்கிறது கொஞ்சம் தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல. இன்னைக்கு ஸ்டாலின் நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு முதலமைச்சர். ஆமா, அந்த கிராம சபை கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதுல இணைய வழியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. கிராமம் வரையும் அந்த ஜனநாயக கட்டமைப்பு இருக்குங்கிறதுக்காக தான் அந்த கிராம சபை கூட்டம் நடத்துறோம். இது கிராமங்கள் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். அங்கே வந்து ஒரு திருவிழாவாக தான் இந்த கிராம சபை கூட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டுதோறும் 6 கூட்டங்கள் நடக்கும், நம்ம கிராமங்களை வலுப்படுத்தணும் அப்படின்லாம் வந்து அங்கே பேசியிருக்காரு. ஓகே, ஒரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோயம்புத்தூர்ல போய் அந்த 10 கிலோமீட்டர் மேம்பாலத்தை திறந்து வச்சாரு. அதுக்கு ஜிடி நாடுன்னு பேர் வச்சாங்கல்ல. இவங்களே ஜாதி பேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்களா, இவங்களே ஜாதி பேர் வைப்பாங்களான்னு ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு. அதுக்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்துருக்காரு. வெறும் ஜிடின்னு வைக்க முடியுமா, அவரை கூப்பிடுறதே ஜிடி நாயுடு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க, அப்ப சேர்த்துதானே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு அவர். இன்னொரு பக்கம் திருமாவளவன் அந்த கார் சம்பவம், பாரிமுனையில நடந்த அந்த கார் ஒரு ஸ்கூட்டர் வந்து நிறுத்தினாங்க, அது 2 தரப்புக்கும் வந்து தகராறாச்சு, இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்ல. அதை பத்தி திரும்ப வந்து பேசியிருக்காரு. என் உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. RSS பாஜக ஒரு சதி நடக்கிறாங்க, திட்டமிட்டு நடந்த மாதிரி தான் இருக்கு அந்த சம்பவம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அன்னைக்கு அவர் வந்து போலீஸ் சொல்லியுமே அந்த ஸ்கூட்டர்ல வந்த வழக்கறிஞர் முறைச்சிக்கிட்டே இருந்தாரு. அதனாலதான் நம்ம தோழர்கள் வந்து 4 தட்டு தட்டுனாங்க. நான் வன்முறையை விரும்பாதவன் தான், இருந்தாலும் வந்து அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, 4 தட்டு தட்டுறாங்கன்னா அது வேடிக்கை பார்த்துட்டு கூடாது ஒரு தலைவர். ஆமா, வெளியில வந்து அடிக்க கூடாது, தடுத்து நிப்பாட்டுங்கன்னா சொல்லியிருக்கணும் ஏதாவது அவரு. ஆமா, அப்போ உள்ள இருந்து ரசிக்கிறாரா திரும்ப அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா வந்து சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது அப்படிங்கறது அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஸோ அதை அவர் அந்த இடத்துல வந்து பின்பற்றி இருக்கணும் அப்படிங்கிறது தான் விமர்சனமாக இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் தோழர் நல்லகண்ண ஐயா வந்து சிகிச்சையில் இருந்தார். ஆகஸ்ட் மாதத்துலேயே அவருக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது உடல்நிலையில் அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அவர் வீடு திரும்பியிருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காரு ராமதாஸ். அதை வச்சு அன்புமணி ராமதாஸ் ரொம்ப கடும் கோபமா பேசுறாரு. அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போனதா? டிஸ்சார்ஜ் ஆகி போனதில்லை. அந்த ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டப்ப ஏற்கனவே ப்ரீ பிளான்ட் தான் அவர் செக்அப் பண்றதுங்கிறது. ஆனா செக்அப் பண்றப்ப என்ன டிராமா பண்றாங்க. நான்லாம் இருந்தேன்னா உள்ளே பல பேர் விட்டுருக்க மாட்டேன். ஆனா எவனோ போய் ஐயாவை பாக்குறான், வெளியில வரான். யாரு? முதலமைச்சர் போனாரு, எதிர்கட்சி தலைவர் போனாரு, ஒரு யார சீமான் போனாரு, கமல்ஹாசன் போனாரு, நிறைய பேர் தான் போய் பார்த்தாங்க. இவர் மட்டும் தான் போக முடியல. போக முடியல. நானும் தான் விட்டுருக்கவே மாட்டேன். ஏதோ பல பேர் உள்ள போறாங்க வர்றாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஐயா உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு தொலைச்சு போடுவேன், தொலைச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க கோவப்படுறாரு அன்புமணி ராமதாஸ். கோவம் வந்துட்டா வேற அவர் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். மைக்க எதுவும் தூக்கி போட்டாரா? மைக்க தூக்கி போடல, ஆனா ஐயா தான் தூக்கி விடுவாப்புல. அப்ப ஐயா டென்ஷன் ஆவாப்புல. டென்ஷன் ஆச்சுன்னா என்ன உடல்ல குறைவு ஏற்படும். அப்புறம் மருத்துவமனையில போய் பரிசோதனை பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? மைக்கு. ஆமா, மைக்கு. அதுவும் ரத்த கொதிப்பு தான். எனக்கு அன்புமணியால தான் ஐயாவே சொல்லியிருக்காரு. அப்ப என்ன சொல்றது? அது எல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? பெட்டி பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. ஓ, பெட்டியா? அட, மருத்துவ ஃபைல்ஸ்லாம் வந்து 5 மருத்துவ பெட்டி கொடுக்கணுமா? அதான் டீலிங். என்னன்னா 5 மருத்துவ பெட்டி, ஐ மீன் வயசான காலத்துல மருந்து பெட்டிகள், மாத்திரை எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த 5 மருந்து பெட்டி ஒவ்வொரு மாசமும் பெரியயாக சின்னையா கொடுக்கறதா ஒரு பிளான் இருந்துச்சான். மருந்துகள் ஏற்கனவே வாங்கிடுறாங்க பழுக்கா. இது சீசனுக்கு வாங்குவாங்களே, அத வந்து மாசம் கொடுக்கறதா ஒரு பிளானா. அந்த பிளான்ல திடீர்னு மருந்து கொடுக்காம போயிட்டாராம் சின்னையா பெரியயாவுக்கு. அதுல கடுப்பாயதான் எனக்கே மருந்து தர மாட்டேங்கிறியான்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆயிடுச்சான். விட்டமின் பா மிஸ் ஆகுது அப்படின்னு ஐயாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாரு. அப்ப மேட்ச் பண்ணிட்டோம். ஐ மீன் மருந்து, டாக்டர், பெட்டி, ஃபேமிலி.
மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்துல தினேஷ்குமாருங்கிற 30 வயது இளைஞரை விசாரணைக்கு கூட்டு போனாங்க. அவர் ஆனால் கடைசியில சடலமா தான் மீட்டெடுத்தாங்க ஒரு கால்வாயில இருந்து. இது பெரிய சர்ச்சையா மாறிச்சு. இப்போ இது வந்து உயர்நீதிமன்றத்துல இதுல வந்து நீதி விசாரணை வேணும்னு கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ சிபிசிஐடிக்கு வந்து விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம். அந்த மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தோட இன்ஸ்பெக்டர் ஃப்ளவர் ஷீலா இவங்க வந்து ஆயுதப்படைக்கு மாற்றி ஒரு அதிரடி நடவடிக்கையை தமிழ்நாடு காவல்துறை எடுத்திருக்காங்க. ஆயுதப்படைக்கு மாத்துறது அவ்வளவு பெரிய நடவடிக்கையா நமக்கு தெரியவே இல்லை. இப்போ கொலை பண்ணிட்டு காவலர்கள்னா ஆயுதப்படைக்கு மாறிக்கலாமா? அதானே. ஏன்னா வந்து இது இப்போ நடக்கல, இன்னும் அஜித்குமார் இதுலேயே வந்து நம்ம இப்போ இன்னும் ஒரு முடிவு கிடைக்காம தான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு காவல் மரணம் கொலை கிடையாது, காவல் மரணம். மதுரை திருப்பரங்குன்றம்னு சொல்றப்பயே நமக்கு முருகப்பெருமான் தான் ஞாபகம் வருவாரு. ஒரு அமைதியான மலை இல்ல அது. ஆமா, அது அந்த மலை வந்து தொல்லியல் துறையில 2000 ஆண்டுகளுக்கு மேல இருக்குன்னா வந்து சொல்றாங்க. அது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு ஒரு பகுதி. இவ்வளவு ஆண்டுகளா சுதந்திரம் அடைஞ்சது இது வரைக்கும் பெரிய பிரச்சனை நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா சில வேலை வெட்டி இல்லாத பயலுக்கு போய் அங்க பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இப்ப அங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது, ஆடு மாடு கூலியெல்லாம் வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கு. அத மதுரை உயர் நீதிமன்றம் வந்து விசாரிச்சாங்க. 2 நீதிபதிகள் வேற தீர்ப்புகள் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 3வது நீதிபதிக்கு போச்சு. 3வது நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இறைச்சிகளை வெட்டுறதுக்கு வந்து தடை கொடுத்துருக்காரு அவரு. ஏன்னா தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல நீங்க வந்து வெட்டிக்கலாம், பட் அங்க மலையில வந்து வெட்டக்கூடாதுன்னு தான் உத்தரவு போட்டுருக்கு. அதே மாதிரி சிக்கந்தர் மலைங்கிறதும் சொல்லக்கூடாது, திருப்பரங்குன்றம் மலைங்கிறதான் வந்து சொல்லணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. இதுல மொத்தம் 6 மனுக்கள் போட்டிருந்து இந்த இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சம்பத்தா நிர்வாகி இதான வேலை. எங்கெல்லாம் லென்ஸ் வச்சுட்டு போய் பிரச்சனை பண்றது, அமைதியுமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இங்க எல்லாருமே. ஓகே, நீதிபதி இப்ப சொல்லியிருக்காரு அதை. ஓகே, அது வந்து இருக்கட்டும். நீங்க சொன்னோன்னா அந்த திருப்பரங்குன்றம் மலைன்னொன்னா கந்தன் மலை அப்படிங்கிற படத்தோட டைலாக் டீசர் வந்து வெளியாயிருக்கு. அதுலயும் இந்த ஹைகோர்ட் ஆகுது அப்படின்னு பேசினார்ல, அது மாதிரிதான் அந்த டைலாக் இருக்கா? அந்த மாதிரி இல்ல, திருப்பரங்குன்றம் மலை மேல இல்ல இது மேல கூட கை வைக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்காரு அந்த படத்துல. இது மாதிரி சொல்ல வேண்டியதானே? அது சொல்ல மாட்டாரு, அது பொது வெளியில சொல்லிட்டாரு. சரி, திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு போல. அதே மாதிரி அடக்கமறு அத்துமீறலாம் சொன்னீங்க அந்த குரூப்பா நீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே வந்து சீண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஏற்கனவே இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் லுக்லயே நம்ம பேசியிருந்தோம். தர்ம போராளி ஹெச் ராஜா தளபதி விஜயோட இடத்த நிரப்பதான் வராருன்ட்டு. அவர் பேசின ஒரு வசனத்தையும் அந்த படத்துல பேசியிருக்காரு. என்ன வசனம்? கத்தி நீ குத்துனா மட்டும் இல்ல, நான் குத்துனாலும் குத்தும் அப்படின்னு இருக்காரு. ஒரே வன்முறையா தான் இருக்கு அந்த படத்தோட வசனம் எல்லாமே. கந்தன் மலை இதெல்லாம் வந்து பப்ளிக்லயே பேச நினைச்சிருப்பாரு போல இருக்கு. பேசலாம் பெரிய பிரச்சனை ஆயிடும், படத்திலேயாவது பேசிக்கலாம்னு பேசிட்டு இருக்காரா ஹெச் ராஜா? அது அவருக்கு தான் தெரியும். ஆனா அது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போன்ல தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் படம். அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கு. ஒன்னும் இல்ல, செலுப்படி இல்ல. அடுத்த தளபதி எல்லாம் வர முடியாது போல இருக்கு ஹெச் ராஜாவோட. பாவம், அவர் என்னன்னா அவரே துக்கத்துல இருக்காராம்பா. அவர் கூட இருந்த எல்லாருமே ஆளுநர் ஆயிட்டாங்க. அவர் தான் நடிகர் ஆயிட்டார்ல, இதை விட என்ன வேணும் அவருக்கு? நடிகர் ஆயிட்டா அதான் மீசதான் அல்டிமேட் ஹெச் ராஜாவுக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. எப்பவும் பேசுறதுதான். இந்த வேற ஒரு இடத்துல வந்து டேட்டாலாம் வச்சு பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஊடுருவல்காரர்களோட பாப்புலேஷன் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. குஜராத்லயும் ஒரு பார்டர் இருக்கு, ராஜஸ்தான்லயும் இருக்கு. அங்க இருந்தெல்லாம் யாரும் வரதில்லை. அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால்ல தான் நிறைய பேர் உள்ள விட்டு வச்சிருக்காங்க. அதை சில கட்சிகள் தங்களோட ஓட் பேங்காவும் பாக்குறாங்க. முஸ்லிம் பாப்புலேஷன் 24.6% அதிகரிச்சிருக்கு அவங்களோட growth ரேட் அப்படிங்கிறது. அதே நேரத்துல இந்து மக்களோடது 4.5% குறைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம ரொம்ப ஒரு அச்சத்துக்குரிய விஷயம். இது என்ன சத்திரமா நம்ம நாடு வந்து எல்லாரும் தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை டைரக்டா டேமேஜ் பண்ணி பேசியிருக்காரு. ஓகே, ஏன்னா அடுத்து வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் எடுக்க போகுது. அது குறி வச்சுட்டாங்கன்னு வந்து தெளிவா தெரியுது. ஏற்கனவே அந்த சிறப்பு திருத்தம்னு சொல்லிட்டு பீகார்ல இருந்து பண்ணி முடிச்சாங்க. அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல பண்ண போறாங்கன்னு இதனாலே நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது தேர்தல் ஆணையம் தானே பண்ணுவாங்க, பிஜேபி தான் பண்றாங்க. என்ன எல்லாம் ஒண்ணுதானே? அப்படி சொல்லலப்பா, அது வேற இது வேறதான். உள்துறை அமைச்சரே உள்துறைக்கு தெரியாத ஒரு மேட்டர் இருக்குமா? உள்துறை அமைச்சரே சொல்லிட்டாருன்னா அப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து கவனிக்காம இருக்குமா அந்த மேட்டரை? சொல்லி அனுப்புறதானே, கவனிக்காம இருப்பாங்களா? அப்படிதான். ஆமா. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆனந்தி பெண் இவங்க வந்து குஜராத்ல சிஎம் எல்லாம் இருந்தவங்க. இப்ப ஊபியில கவர்னரா இருக்காங்க. கவர்னர் அவங்களுக்கு என்ன வேலையே இல்ல, சர்ச்சையை கிளப்புறதான்னு சொல்ல வந்தேன். ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து பேசுறாங்க. ஏற்கனவே ஒரு
கல்லூரியில போய் பாருங்க 15ல இருந்து 20 வயசு பெண்கள் எல்லாமே இப்ப குழந்தை பெத்துக்கிறாங்க லிவிங்ல இருந்து. இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தவங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, லிவிங்ல யாராவது இருந்தாங்கன்னா குறிப்பா பெண்கள் 50 துண்டுகளா வெட்டணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு பெண் வந்து பேசுறாங்க. அதுவும் 15ல இருந்து 20 வயசு குழந்தை பத்திருக்காங்கன்னா என்ன டேட்டா, எந்த ஆதாரமும் இல்லாம எதையாவது சொல்லிடுறாங்க. இதுல வன்முறையை தூண்டுற வகையில வேற பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாங்களா? 50 துண்டுகளா வெட்டுறோம்னா நம்ம பார்த்தோம். இது வேணா டெல்லியில எல்லாம் வந்து ஒரு கொடூரன் வந்து அவன் காதலியை வந்து அத்தனை துண்டா வெட்டினாங்க போதெல்லாம் இந்தியா கொதிச்சுது. ஆனா அதையே வந்து ஒரு கேஷுவலா நார்மலைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு வேறுபாடு இல்லைங்கிறியா? நான் சொல்லல, அது மக்களே அவங்களையே மக்கள்கிட்டே விட்டுருவோம். சில பேர் நல்லா இருக்க மாதிரியே இருப்பாங்க, ஆனா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே பேசுவாங்கல்ல. ஆனந்தி பெண்ண சொல்றியா? நான் யாரையும் சொல்லல, இப்பதான் ஒரு நியூஸுக்கு லீட் எடுக்கிறேன். அவங்க வந்து என்னன்னா மனநல ஆரோக்கியமும் முக்கியம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஜேபி நட்டா அவருக்கு வந்து ஏதோ தெரிஞ்சிருக்கு. சில பேர் பேசுறத பார்த்தாரா என்னன்னு தெரியல. இது நம்ம நாட்டுக்கு வந்து மனநல ஆரோக்கியம், உடல் நலத்தை தாண்டி இதுவுமே முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்தியாவோட முதல் மனநல தூதுவரா இந்தியாவுக்கு ஒருத்தவங்க நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா அவங்க மனநல மருத்துவர் அப்படிலாம் கிடையாது. பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன். அவங்க மூலமா விழிப்புணர்வை வந்து நம்ம ஏற்படுத்துவோம், மனநல ஆரோக்கியம் பத்தி அவங்க வந்து இனிமே பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தவங்க தீபிகா படுகோன். அதனால அந்த ட்ரீட்மெண்ட் அவசியம் என்னன்னு வந்து தெளிவா தெரியும். நட்டா கூப்பிட்டு பேசியிருக்காருன்னா அவங்க கட்சி ஆட்களுக்கே இவ்வளவு பேர் தேவைப்படுது போல இருக்கு. ஏன்னா எதிர்கட்சிக்கு அந்த அளவுக்கு புண்படுத்தி விட்டுறாங்கல்ல பிஜேபிய. கண்டிப்பா. ஏன்னா இருக்குதுன்னு பேசுறதாக சொல்லல நானு. அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு தேவைப்படலாம். இல்ல, எதிர்கட்சிகளே வைக்கிற குற்றச்சாட்டு தானே. ஆளுங்கட்சிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நியமிப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களை தான் பார்த்து நியமிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ ஆளுங்கட்சிக்கு இது தேவைப்படுது போல. ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் 6 நாள் சுற்றுப்பயணமா இந்தியா வந்திருக்காரு. டெல்லியில நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீட் பண்ணி பேசியிருக்காரு. இப்ப ஆப்கானிஸ்தான் 2021 ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சி தான் இருக்கு. ஆமா, தாலிபான் ஆட்சி வந்த உடனே நம்ம தூதரெல்லாம் திருப்பி வாங்கிட்டோம். நம்ம இப்ப திருப்பி தூதரத்தை நியமிக்க போறோமா. அதெல்லாம் தாண்டி ஒரு 6 திட்டங்களை, புதிய திட்டங்களை இந்தியா சார்பாக தொடங்க போறாங்களாம். வளர்ச்சி பாதையில ஆப்கானிஸ்தானுக்கு உதவ போகுது இந்தியாங்கிறதையும் சொல்றாங்க. ஓகே. ஏன்னா வந்து பாகிஸ்தான் ஒரு பக்கம் அவங்க ஒரு காய்களை நகர்த்திட்டு இருக்கிறதுனால ஆப்கானிஸ்தான் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்தியாவுக்கு அந்த நட்புறவு தேவைப்படுது அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க போல. ஜெய்சங்கருக்கு தெளிவா அதெல்லாம் தெரியுது இல்ல? தெரியுது, அதெல்லாம் வந்து தெரியுது. அதனால முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயத்துல கோட்டை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவுல பெண்களுக்கு ஒரு பாதிப்புனா முதல் ஆளா அங்க யார் வந்து நிப்பா? பெண்களுக்கு ஒரு பாதிப்புனா டக்குனு யோசிக்கிறீங்க? யாரு நிப்பா? ஒரே ஆள் தான். யாரு? தானே தலைவர் நரேந்திர மோடி, நம்ம நாட்டோட பிரதமர். அப்படியா? அவர் தானே வந்து நிப்பாரு. மணிப்பூர் எல்லாம் பாக்கலையா நீங்க? 2 வருஷத்துல வந்து நின்னார்ல. 2 வருஷம் கழிச்சு வந்து நின்னாரு. அந்த மாதிரி வந்து இங்க நிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, ஆப்கானிஸ்தான்ல பெண்கள் பத்திரிகை துறையில இருக்கக்கூடாதுன்னு தடை இருக்கு, கல்வி கத்துக்க கூடாதுன்னு இருக்கு. அது வந்து அவங்க நாட்டுல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே தப்புன்னு நம்ம இங்க இருந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆப்கானிஸ்தானோட அமைச்சர் அமீர் கான் முர்தாகி அவர் இங்க வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருக்காரு. பிரஸ் மீட் நடத்தியிருக்காரு. அந்த வகையில ஓகேங்களாம். பிரஸ் மீட் நடத்தி அதுல வந்து பிரஸ் நிருபர்கள்லாம் வந்து உள்ள விட்டுருக்காங்க. ஆனா ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி, பெண் நிருபர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு சட்ட திட்டத்தை இந்தியாவில் வந்து டெல்லியில அமல்படுத்தியிருக்காங்க. இதுக்கு எப்படி மத்திய வெளியுறவுத்துறை விட்டுச்சு அப்படிங்கறத எதிர்கட்சிகள் வந்து கேட்கறாங்க. அப்ப ஆப்கானிஸ்தானோட சட்டத்திட்டங்களை இந்தியா இனிமேல் பின்பற்ற போகுதா இதுல இருந்து அப்படிங்கிற அச்சம் வந்து வந்திருக்கு. பிற்போக்குத்தனத்தோட உச்சம் தாலிபான் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஜி வந்து ஜனநாயக ஆட்சின்னு இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. பட் பெண்களுக்கு, அதுதான் பிரியங்கா காந்தி கேட்கறாங்க, நீங்க வந்து பெண்களுக்கு முன்னுரிமை தரோம் அப்படின்னு சொல்றது எலெக்ஷனுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது இதுலயே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டுல பெண்களுக்கு எல்லாத்துலயுமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நாடு பின்பற்றிட்டு இருக்கு. ஆனா வந்து நீங்க இப்ப பெண்களை விட மாட்டோம்னு சொன்ன ஒரு இடத்துல வந்து பிரதமர் மோடி போய் நின்று இருக்கணும். ஆனா அவங்க கூட துணை நிற்க முடியாத அளவுக்கு ஒரு வீக்கான பிரைம் மினிஸ்டரா இருக்காரு நரேந்திர மோடி. பிரஸ் கூட பிரதமர் மோடி நிப்பாப்புல இல்ல. இப்ப மத்திய வெளியுறவுத்துறை ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த பிரஸ் மீட் வந்து நடந்ததுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. கரெக்ட் தானே? மோடி ஆட்சியில பிரஸ் மீட் நடந்தா நம்ம பாத்துருக்கோமா? சம்பந்தம் இல்ல தானே? மோடியோடைய வீட்லயே நடந்தா கூட சம்பந்தம் இல்லைங்கிறத நான் நம்புவேன். அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அவர் பிரஸ்ஸா பார்த்தா அங்க கிளம்பிடுவாரு அங்கிட்டு. அது மாதிரிதான் இங்க வந்து நடந்திருக்கு. ஆனா ஒரு முரண் பாத்தியா? தாலிபான்கள் ஆட்சியில ஜனநாயகம் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க பிரஸ் மீட் நடத்துறாங்க. நம்ம ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். ட்ரம்ப் இங்க வந்தப்ப பிரஸ் மீட் நடத்தணும்னாரு. அப்ப நடத்தக்கூடாது அப்படின்னாங்க. அதுதான் ஜனநாயகம். புது விதமான ஜனநாயகமா இருக்கு. ஆமா, புது விதமான ஜனநாயகம் தான். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. உள்நாட்டுல கம்மினாலும் வெளிநாட்டுல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா இத்தாலியோட
பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நண்பர், அதாவது அவங்களோட நண்பர் பிரதமர் நரேந்திர மோடி மதச்சார்பின்மைக்காக எவ்வளவு உழைச்சிக்கிட்டு இருக்காருங்கிறத நம்மளே கண்கூடா பார்த்துருக்கோம். ஆனா அவங்க வந்து கொஞ்சம் அதுக்கு எதிரான ஒரு சட்டம் மாதிரி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட அந்த மோடி கொண்டு வந்ததே இல்ல கொண்டு வந்தது இல்லை. இந்த வக்பு சட்டம் அது தெரியல நமக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சட்டம் தான் இதுவும். என்னன்னா அங்க இஸ்லாமிக் செப்பரேட்டிசம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இஸ்லாமிய பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சட்டத்துக்கு பேர்லாம் வச்சு அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, புர்கா போட்டுட்டு வெளியே வந்து பொது இடங்களுக்கு பெண்கள் வரக்கூடாது, முகத்தை மறைச்சிட்டு வந்தால் ஃபைன் உண்டு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கே உள்ள மசூதிகள், இஸ்லாமிய சங்கங்களுக்கு வர ஃபண்டெல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், வெளிநாட்டு நிதிகள்லாம் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வக்பு சட்டத்தோடு இது மேட்ச் ஆகிறதா சொல்லி இங்கே உள்ள எதிர்கட்சிகளே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தெரியுதா ஏன் மோடியும் அவங்களும் ஃப்ரெண்டா இருக்காங்கன்ட்டு. ஆமா, பூனைக்குட்டி எப்பதான் வெளியே வந்துதான் ஆகணும். ஆமா. இதுல இன்னொரு நண்பர் இருக்காரு, அவர் தான் நெதன்யாகு. அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. எதுக்குன்னா இந்த போரை வந்து முடிச்சு வச்சதுக்கு வந்து வாழ்த்துக்கள். இப்ப போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான். பிரகாஷ் ராஜ் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க நண்பர் யாருன்னு சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்றேன் அப்படிங்கிறத போட்டு ஜஸ்ட் ஆஸ்கிங்னு போட்டிருக்காரு. ஓகே, அதான் தெரியுது. அவருடைய நண்பர் யாரு? நெதன்யாகு கிடையாது. அவர் இருக்காரு, பட் இந்த ட்வீட்டுக்கு தான் வந்து அவர் போட்டிருக்காரு. அந்த நெதன்யாகு நண்பர்னு போட்டதுக்கு ஒரு பிரகாஷ் ராஜ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஜோக் வந்து காசால அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறதுனால தெற்கு காசால இருக்கிற நிறைய மக்கள் தங்களுடைய வீடுகளை தேடி வடக்கு காசாவை நோக்கி நடைபயணமும் வந்துகிட்டு இருக்காங்க. தங்களுடைய உடைமைகள்லாம் எடுத்துட்டு. அந்த காட்சிகளை பார்க்கறப்பவே வந்து துக்கம் தொண்டை தான் நமக்கு வந்து அடைக்குது. இனிமேலாவது வந்து அமைதி திரும்பணும். ஹமாஸ் வந்து 13ஆம் தேதிக்குள்ளார, நாளை மறுநாளுக்குள்ளார அந்த பிணைக்கைதிகள் விடுவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க விடுவிச்சிட்டாங்கன்னா, இது நிரந்தரமாச்சுன்னா ரொம்ப நல்லது. விடுவிக்கல, திருப்பி ஹமாஸ் பழையபடி போறாங்கன்னா திருப்பி இன்னொரு பிரச்சனை தான் வரும். விடுவிச்சதுக்கு அப்புறமும் இஸ்ரேல் வந்து எந்த ஒரு தாக்குதலும் நடத்தாம இருக்கணும், அந்த நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தணும். அதான் பிணை கைதிகள்லாம் வந்துட்டாங்களேன்னு திரும்ப தாக்குதல்னா இந்த மக்கள் திரும்ப அங்கிட்டு போக வேண்டியதா இருக்கும், தெற்கு நோக்கி. ஆமா. இன்னொரு பக்கம் அந்த நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு மரியாதை கொடுக்கப்பட்டதுல மரியாதை டெடிகேட் பண்ணிட்டாங்க. போன் பண்ணி ட்ரம்ப் கிட்டே பேசினாங்களா அவங்க, இது வந்து நான் வாங்கியிருக்கேன், அந்த உங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்களாம். அது ட்ரம்ப் என்ன சொல்றேன்னா, ஆமா அவங்களே எனக்கு வந்து கால் பண்ணி வந்து பேசுனாங்க, இதுக்கு இந்த அவார்டு உங்களுக்கே கூட பொருந்தும்னு வந்து சொன்னாங்க. அவங்கள்ட்ட நான் அவார்டை நான் கேட்க வேற செய்வாங்க, எனக்கு கொடுங்க அப்படி சொல்றாரு. அந்த அவார்டை நான் கேட்கல, ஆனா என்னால பல பில்லியன் மக்கள் இறக்கலங்கிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு இருக்காரு அவர். என்ன புரியல. சரி, ஓகே. அதான் வந்துட்டு இந்த நோபல் பீஸ் பிரைஸ் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது அரசியல் ஆக்குறாங்கன்னு வெள்ளை மாளிகைன்னு சொல்றாங்க. இது அமைதி இல்ல அரசியல் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்கவுமே மரியாவுமே எதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வெனிசுலா மக்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு ஏன்னா அமெரிக்கா ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த வெனிசுலால நடக்கிற அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக நிற்கிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு உலக நாடுகளோட ஆதரவு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் நம்ம சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை ஹோம் ஆயிட்டாரு. எனக்கா பீஸ் பிரைஸ் கொடுக்க மாட்டீங்க, பர்கர் கோகு சாப்பிட்டு வந்துட்டு நல்லதா நம்ம பக்கம் திரும்பலப்பா, அதுதான் சைனா பக்கம் திரும்பிட்டு அங்க 100 ஏற்கனவே 30% போட்டிருக்காரு டேரிஃப், இப்போ ஒரு 100% எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்மார்ட் போன் இதெல்லாம் மின்சார வாகனங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு அரிய வகை கனிமங்கள் சைனால இருந்து தான் ஏற்றுமதி பண்றாங்க நிறைய, அதோட வரியை ஏத்த போறாங்க அப்படின்னு எனக்கு செய்தி கிடைச்சிருக்கு, இது நியாயமற்ற வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கிடைச்சதுக்கே செய்தி கிடைச்சதுக்கே வந்து இது எனக்கு அமெரிக்காவுக்காக மட்டும் பண்ணல, எல்லா நாடுக்குமே அது பாதிப்பு தானே. அந்த செய்தி இல்ல, அது நோபல் செய்தி. அந்த செய்தியை கிடைச்சவொன்னே பார்த்துட்டு சைனாவுக்கு ஏத்தி விட்டுருக்காரு 130%. இப்ப ஏன் டென்ஷன் பண்றீங்க வயசான காலத்துல ட்ரம்ப்ப? சார் இட்னு போடுறதுக்கு 8 செக்ஷன் கேஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி சார், கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார் அப்படின்னு ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. என்ன ஆனந்த், ரொம்ப கேவலம். புதுச்சேரின்னு சொல்றதுக்கே ஒரு வெக்கக்கேடு. ஏன்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு புதுச்சேரா இருந்திருக்காங்க. ஜெயலலிதா, நெடுஞ்செழியன், கருணாநிதி எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. ஏன் அவங்களோட கம்பேர் பண்றீங்க? அடுத்து படிப்போம். ஓப்பனிங் சாங், இந்த ஊரில் எப்பவும் கெட்டதே நடக்காதுடா. அடுத்த சீன், ஐயா சக்கரபாண்டி வயல் எல்லாத்தையும் எரிச்சிட்டான். இதெல்லாம் ஒரு கெட்டதாங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்புக்கு அர்ப்பணிக்கிறேன் மரியா கொரினா. நக்கல்மா உனக்கு. பணத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே டைலாக் தான்,
இன்னைக்கு நீ என்ன சேவ் பண்ணா நாளைக்கு நான் உன்னை சேவ் பண்ணுவேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். தலைவனுக்கு பிரஸ் மீட்டே பிடிக்காது. ம் ஆனா இந்தியாவில இருந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க. ஆனா அதுல எங்களுக்காக சம்மந்தம் இல்லைங்க. லேடி சொல்லோட இல்லைங்கிறதே அது எங்களுக்கு பிரஸ் மீட் நடந்ததே எங்களுக்கு தெரியாது. பிரஸ் மீட்னு சொன்னாலே அந்த பக்கம் நாங்க வரமாட்டோம். எங்களுக்கும் அதுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கும்? அது யோசிச்சு பாத்தியா? நியாயமா தானே சொல்றாரு. கரெக்ட் தான், நான் ஏத்துக்கிறேன். ஆனா டெல்லியில ஒரு முக்கியமான அரசாங்க அலுவலகத்துல நடக்கிற ஒரு பிரஸ் மீட்டே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி வந்து ஜம்மு எல்லை பாதுகாப்பு எல்லாம் தெரிய போகுது? அதுதான், அப்படிதான் நமக்கு இது வந்து கேள்வியா இருக்குது. கேள்வி உண்மைதானப்பா. டெல்லியில நம்ம அலுவலகத்துல ஒருத்தர் வந்து நம்ம பிரஸ் மீட் கொடுத்தா நமக்கு தெரிய போகுது. அதே தெரியாத நிறைய கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, மத்திய வெளியுறவுத்துறையில இருந்து. அப்ப எந்த லட்சணத்துல வெளியுறவுத்துறை இருக்குன்னு இதுலயே தெரிஞ்சு போச்சு. ஆமா, சரி நம்ம பாதுகாப்பா நமக்கு இருந்துப்போம். ஆமா, யாரையும் நம்ப வேணாம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். என்ன அவார்ட்னே சொல்லலையே. ஓ மை காட், ஓ மை காட். ஓ, பத்திரிகையை பார்த்தாலே ஓ மை காட். ஓகே, ஓ மை காட். நீங்க கூட வாழ்றே ஒரு பெரிய இதாதான் இருக்கு நமக்கு அப்படிங்கறத மோடி கொடுத்துருக்கலாமோ. பண்டிகைகளை மேலும் இனிமையாக்க என்றென்றும் உங்களுடன் அடையார் ஆனந்த பவன். வெரைட்டியான ஸ்வீட்ஸ், மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ், ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸ்களும் கிடைக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.